ரெட் சீல நடந்தது அதிர்ச்சி சம்பவம். இட்டர்னிட்டி சி அப்படின்னு பேரு கொண்ட பெரிய கப்பல் லிபீரிய கொடியுடன் அமைதியா கடல் வழியாய் பயணிச்சு கொண்டிருந்தது. ஆனா பயங்கரமான ட்ரோன்கள் திடீர்னு பாய்ந்து வந்துச்சு. அதே நேரத்துல ராக்கெட்டுகளும் தாக்கின. ஒரே சமயத்துல கப்பல் முழுக்க ஒரு பெரு சத்தம், பின்புறம் பயங்கர வெடிப்பு. அதுக்குள்ள கப்பல் மெதுவா கீழே இறங்க ஆரம்பிச்சுது. அங்கு இருந்தவர்கள் பயந்து ஓடி ஓடி உயிர் காப்பாத்திக்க முயற்சிச்சாங்க. சிலர் நேர்ல கடலுக்கு தூக்கி விழுந்தாங்க. மீட்பு குழுவினர் சிலரை கையால் அவர்களை பிடிச்சுக்கிட்டு மீட்பு படகுக்கு இழுத்தாங்க. ஆனா பாவம், அந்த கப்பலிலிருந்து 25 பேரில் 10 பேர் தான் உயிரோடு தப்பிக்க முடிஞ்சது. 3 ரஷ்யா, இன்னும் சில தாய்லாந்து நாட்டு பேர்கள் உயிரிழந்தாங்க. 11 பேர் இன்னும் காணாமல் போயிருக்காங்க. இதுக்கு மேல ஹூத்தி போராளிகள் தான் இதை நடத்தியது அப்படின்னு தம்பத்தம் அடிச்சாங்க. இது இஸ்ரேலை ஆதரிக்கிற கப்பல், அதனால் தான் அப்படின்னு பெருமையா சொல்லிருக்காங்க. இஸ்ரேலும் உடனே ஹூத்தி வளையத்தை தாக்கி 10 அடி தந்துச்சு. அதனால இப்ப ரெட் சீல போகும் கப்பல் கூட பயந்துகிட்டு ஓடுதான். காப்பீட்டு விலையும் கூடி போச்சு. நீங்க சொல்லுங்க, கடலில் நடக்கிற இந்த பயங்கர கதைகள் எப்போ முடிவுக்கு வரும்? கீழே உங்க கருத்தை சொல்லுங்க. பொடா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.